மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் இன்றைய விவாத பொருள், காவல்துறையில் இருக்கும் உயர் அதிகாரி ஒருவரின் தற்கொலை இன்றைய விவாத பொருளாக இருக்கிறது. அரசு துறை, காவல்துறை. தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக நாம் கேள்விப்படும் செய்திகள் எல்லாம் அரசு ஊழியர்கள் தற்கொலைகளுக்கு முயன்று வருகின்றனர், தற்கொலை செய்து கொள்கின்றனர். இவற்றுக்கெல்லாம் என்ன காரணம்? முத்துக்குமாரசாமி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை நாம் மறந்திருக்க மாட்டோம். திருவாரூர் மாவட்டம் முத்துகிருஷ்ணன் என்பவர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில் பணியாற்றியவர். உயரதிகாரிகள் கொடுத்த பணிச்சுமையால், மன உளைச்சலால் தீ வைத்துக் கொண்டு இருக்கிறேன் என்று எழுதி வைத்து விட்டு செத்தார். சென்னை எண்ணூரில் ரேஷன் கடை ஊழியர் இளங்கோ தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இப்பொழுது விஷ்ணுபிரியா. தற்கொலை முயற்சிகள் என்றால் அது ஒரு பட்டியல் நீள்கிறது. திருச்சி அரசு மருத்துவமனையின் ஆரம்போ நேரு தற்கொலை முயற்சி, தலைமைச் செயலகத்தில் பொதுப்பணித்துறை அலுவலக ஊழியர் தற்கொலை முயற்சி, கோவை மருதமலை சாலை கல்வீரம்பாளையத்தைச் சேர்ந்த சக்திவேல் தற்கொலை முயற்சி, நங்கநல்லூரில் ரேஷன் கடை ஊழியர் ஒருவர் தற்கொலை முயற்சி. எதனால்? இந்த அறிகுறிகள் எல்லாம் உள்ளே எந்த அளவிற்கு நோய் புரையோடி போயிருக்கிறதோ என்று கவலை கொள்ள வைக்கிறதே. என்ன காரணம்? உயரதிகாரிகளின் அழுத்தமா? அரசாங்கம் செய்ய வேண்டியதை செய்யவில்லையா? விவாதிக்கலாம். பங்கு பெறுவோர்: திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் திரு சிவ ஜெயராஜ், காவல் கண்காணிப்பாளராக கடமையாற்றி ஓய்வு பெற்றவரும் தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தின் முன்னாள் முதல்வருமான திரு வி சித்தண்ணன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் திரு காசிநாத பாரதி. இவர்களோடு மதுரை அரங்கிலிருந்து பாண்டிய முத்துக்குமரன் மற்றும் செந்தில் ராஜா, கோவை அரங்கிலிருந்து கல்யாண சுந்தரம் மற்றும் தீபிகா, நெல்லை அரங்கிலிருந்து சங்கரபாண்டி மற்றும் ஜெயசீலன். பங்கேற்கும் அனைவருக்கும் வணக்கம். திரு சித்தண்ணன், மற்றவர்களை கூட விட்டுறலாம், சாதாரண தற்கொலைகளோடு அவர்களை சேர்ப்பதற்கு கூட யாரும் தயங்க கூட மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த நாட்டில் விவசாயிகள் தற்கொலை என்றால் அதற்கு கூட குரல் கொடுக்கும் கட்சிகளும் தலைவர்களும் குறைவாக போய்விட்டனர். ஆனால் ஒரு காவல்துறையில் ஒரு அதிகாரி தற்கொலை என்றால் அது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மணியாக அனைவருக்குமே படுகிறது. அனைவரையும் காப்பாற்ற வேண்டிய துணிச்சல் மிக்க, தீரமிக்க காவல்துறையில் இருப்பவர்களை தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்றால் தமிழகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? உள்ளே எப்படித்தான் இருக்கிறது அந்த காவல் பயிற்சியகத்தில் நீங்கள் முதல்வராக இருந்திருக்கிறீங்க, என்ன சொல்லி கொடுத்தீங்க? முதல்ல நீங்க தைரியமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருப்பீங்களா இல்லையா? நீங்க சொல்றது முழுவதும் கரெக்ட் தான். அதாவது தமிழ்நாடு அரசு தேர்வு பணியாளர் அந்த தேர்வாணையத்தின் மூலமாக 2013 விஷ்ணுபிரியா ஒரு நேரடியாக காவல் துணை கண்காணிப்பாளராக தேர்வு செய்யப்பட்டு 2013, 2014 அவங்க தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் தமிழ்நாடு போலீஸ் அகாடமியில் அடிப்படை பயிற்சிக்காண்டி வந்திருந்தாங்க. அப்போ நான் முதல்வராக அப்போ இல்லை, அதுக்கப்புறம் தான் அவங்க பயிற்சி வந்தாங்க. அந்த ஒரு வருட பயிற்சியில் 7-8 சமயங்களில் நான் பல்வேறு சப்ஜெக்டில் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். விஷ்ணுபிரியாவை நல்லாவே தெரியும். முதல் பெஞ்சில் என்கிட்ட உட்காந்துருப்பாங்க, நிறைய கேள்வி கேட்பாங்க. ரொம்ப சூட்டியான பொண்ணு தான், சந்தேகமே இல்லை. அவங்க ட்ரைனிங் நடக்கும் போதே எல்லாருக்குமே நாங்கள் லா சப்ஜெக்ட்ஸை மட்டுமே சொல்லித்தரது இல்லை, உளவியல் ரீதியாக பல்வேறு விஷயங்களையும் நிறைய சொல்லித்தரோம். ஏன்னா போலீஸ் பணிங்கிறது மற்ற சாதாரண அரசு பணி மாதிரிலாம் இல்லை. இப்போ செக்ஷன் 22 ஆஃப் தி தமிழ்நாடு ஆல் இண்டியா போலீஸ் ஆக்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, தி போலீஸ் இஸ் ஆல்வேஸ் டு பி டீம்ட் டு பி ஆன் டியூட்டி ஆல்வேஸ் 24 hours. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருக்கும். 8 மணி நேரம் மாதிரி மற்றவங்க பணி செஞ்சுட்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்ல முடியாது. ஒரே நேரத்தில் ஒரு கேஸ், முக்கியமான கேஸ் ரிப்போர்ட் ஆச்சுன்னா தொடர்ந்து 1 நாள் 2 நாள் வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்படும். இங்க எவ்வளவு நீங்க நல்ல காரியங்கள் செஞ்சாலும் அந்த நல்ல காரியங்களை பற்றி பெருசா பாராட்ட மாட்டாங்க. ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணா கூட அது இமாலய பிரச்சனையாக வெளிக்கொண்டு காட்டப்படும். உங்களை ஒரு சாரார் உங்களை நீங்க ஒரு நல்ல ஆக்ஷன் எடுக்கிறனால பாதிக்கப்பட்ட நபர் ஒருத்தர் கண்டிப்பா இருப்பார். அதுல அவங்க உங்களை போலீஸை திட்டுவாங்க, ஏசுவாங்க. ஸோ பல்வேறு தாக்குதலுக்கு உள்ளாக வேண்டியிருக்கும். அதனால எப்பவும் நேர்மையாக வேலை செய்யணும். பணியில் சுமை அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல காவல்துறை அதிகாரியாக இருக்கணும்னா, பேர் வாங்கணும்னா, அவர் நல்ல அப்பாவா இருக்க முடியாது, நல்ல அம்மாவா இருக்க முடியாது, நல்ல கணவன் மனைவியாக இருக்க முடியாது, நல்ல ஒரு உறவினராக இருக்க முடியாது. எல்லாம் ஓய்வு பெற்ற பிறகுதான் இதெல்லாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பணிச்சுமை நிறைந்த ஒரு சவால்கள் நிறைந்த இந்த காவல்துறையில் பண்ணும்போது உடல் உறுதி மட்டும் உங்களுக்கு இருந்தால் போகாது, உங்களுக்கு உள்ளமும் உறுதியாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோகுல்ராஜ் கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த கேஸ்ல உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் மிகப்பெரிய ஒரு ஜாதி கலவரம் ஏற்படலாம். அல்லது இதுல ஒரு தொய்வு ஏற்பட்டால் அரசியல் கட்சிகளோ மற்ற அமைப்புகளோ அல்லது அரசு சாரா இயக்கங்களோ எல்லாருமே சமூக ஆர்வலர்களோ காவல்துறையை ஒரு குறை காண்பார்கள். இது சைட் ட்ராக் ஆயிரும். அதனால போலீஸ்க்கு ஆல்வேஸ் ஒரு அழுத்தம் இருக்கிறது. உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கும். கண்டுபிடிச்சானா ஏன் கண்டுபிடிக்கல எல்லாரும் ஒரு சாரா சொல்லுவாங்க.
கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா பொய்யா போட்டீங்க சொல்லி 100 சாதாரண திட்டுவாங்க, ஏசுவாங்க. இப்படிப்பட்ட பல்வேறு அழுத்தங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இந்த இதுக்கு ஏகப்பட்ட சைக்காலஜி டெஸ்ட், ஆப்டிடியூட் டெஸ்ட், உளவியல் ரீதியான ஏகப்பட்ட கிளாஸ்லாம் நாங்கள் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய இந்த ஸ்டூடெண்ட் விஷ்ணுபிரியா வந்து பணியில் சேர்ந்து 2 வருடங்களுக்குள்ளேயே இப்படி ஒரு முடிவு அந்த அம்மாவுக்கு வந்ததுக்கு, அந்த சகோதரிக்கு வந்ததுக்கு நான் மனதார வருந்துகிறேன். தமிழ்நாடு காவல்துறையின் சார்பாகவும் எனது சார்பாகவும் அவங்களுக்கு குடும்பத்துக்கு நான் மிகுந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த சீன்ல எல்லாம் பார்த்தோம்னா எப்படியுமே வேற யாரும் வந்து மர்டர் பண்ணி உள்ள போறதில்ல. இதுல நம்ம என்ன பண்றோம்னா, இந்த விஷுவல் மீடியாவோ அல்லது பிரஸ் மீடியாவோ அல்லது அரசியல் கட்சிகளோ இப்பவுமே ஒரு பெரிய ட்ரையல் நடத்தி யாரையும் கன்விக்ட் பண்ற மாதிரிலாம் தெரியுது. இது ரொம்ப டூ ஏர்லி. இப்பதான் வெள்ளிக்கிழமை தான் கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்குது, உடனே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஒரு நாள் லோக்கல் போலீஸ் இருந்தது. பல்வேறு அமைப்புகள் கோரிக்கையின்படி உடனடியாக சிபிசிஐடிக்கு விசாரணை மாற்றப்பட்டு விட்டது. இப்ப சிபிசிஐடில இந்த ஆரம்ப கட்ட பூர்வாங்க விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது நிறைய நம்மளே வந்து மிஸ்லீட் பண்ற மாதிரி நிறைய போக கூடாது. நம்மளே இல்ல, நீங்களே முன்னாள் டிஜிபி திலகவதி சொல்றாங்க, விஷ்ணுபிரியாவின் மரணம் குறித்த விசாரணையின் முடிவில் தான் உண்மை வெளிவரும். சிபிசிஐடி விசாரணை நேர்மையாக இருக்காது. காரணம் அது தமிழக அரசின் கீழ் உள்ள போலீஸ். சிபிஐ விசாரணை நடத்தினால் மட்டுமே உண்மை வெளிவரும். இப்போ இதுக்கு நான் ஒன்னு சொல்றேன். நான் மேடம் சொன்னதை நான் படிச்சேன். அந்த நிகழ்ச்சி நான் அந்த பேட்டி நான் படிச்சேன். 2002 2003 வந்து மேடம் திலகவதி அவங்க வந்து தமிழ்நாடு உமன் போலீஸ் வெல்ஃபேருக்கு தனியா ஒரு டெசிக்னேட்டட் ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸர் வச்சிருந்தாங்க. அப்ப வந்து உமன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா வேற அதிகாரிகள் அணுக வேண்டியதில்லை, நேரடியாக அவங்ககிட்ட அணுகலாம். அவங்களோட குறைகள் எல்லாம் வந்து எங்கிட்ட சொல்ல, நான் வந்து டிஜிபி லெவல்ல அரசாங்கத்தில் கொண்டு போய் உங்களை தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க. உண்மை மேடம் தெரியாது இல்ல. பணியினுடைய அழுத்தம், பணியினுடைய சுமை அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் மேடம் லத்தியாச்சாரன், மேடம் அர்ச்சனா ராமசுந்தரம், மேடம் திலகவதி எல்லாருமே வந்து ஒரு பெண் அதிகாரிகளா இருந்தா கூட மிகப்பெரிய ஒரு சவால்லாம் பண்ணாங்க. இப்போ இந்த வழக்குல வந்து இப்போ ஒரு உயர் போலீஸ் அதிகாரி இப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தகவல் பெரிய சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ஒரு கெட்ட வழக்கு என்ன இருக்குன்னா, ஒரு அரசியல் காரணங்களாவோ அல்லது சொந்த காரணங்களுக்காக வேண்டியோ லோக்கல் போலீஸ்ல எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை, உடனே சிபிசிஐடி மாத்தணும். ஏற்கனவே ஒரு கேஸ் நான் உதாரணத்துக்கு எந்த கேஸ் சொல்ல விரும்பல, ஒரு லோக்கல் போலீஸ் மேல வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உடனே சிபிசிஐடிக்கு மாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி ஒரு அளவுக்கு முக்கால் வரை விசாரணை முடிஞ்ச பிறகு சிபிசிஐடி மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட் உத்தரவு பேரில் சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ ஒரு வருஷம் விசாரிச்சு பார்த்துட்டு இவங்க எல்லாம் அக்யூஸ்ட், இவங்க எல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட்ல டிசிப்ளினரி ப்ரொசீஜருக்கு இவங்க மேல அக்யூஸ்ட் சார்ஜ் ஷீட் போடுறோம் அப்படின்னு உடனே அது தங்களுக்கு சாதகமாக வரவில்லை என்று சொல்லி ஒரு சாரார் வழக்கு போட்டு இதுல வந்து சிபிஐ தமிழ்நாடு சிபிஐ நம்பிக்கை இல்ல, இது ஆல் இந்தியா லெவல்ல வேற சிபிஐ விசாரிக்கிறாங்க. இப்ப மகாராஷ்டிரா சிபிஐ விசாரிக்கிறது. என்ன செய்ய வேற வழியில் எழுதி மகாராஷ்டிரா சிபிஐ வந்து இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ள ரிப்போர்ட் தர போகும்போது மகாராஷ்டிரா சிபிஐ நம்பிக்கை இல்லை, ஒபாமாட்ட சொல்லி நம்ம வேணா FBI சொல்ல முடியுமா? ஒரு ஃபைனாலிட்டி வேணும், நம்ம மேல நம்பிக்கை வேணும். இப்போ தேவையில்லாம ஒரு சொந்த காரணத்துக்காக வேண்டி, அரசியல் காரணங்களுக்காக வேண்டி நம்ம போலீஸ் நாமளே வந்து இப்படி பழி சுமத்தோம்னா இவங்க அப்படி தப்பு பண்றாங்க, அவங்க தப்பு பண்றாங்க சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஏர்லியர் ஸ்டேஜ்ல டிஎஸ்பி விஷ்ணுபிரியா வந்து என் சகோதரியை போன்றவர் எனக்கு ஸ்டூடெண்ட். அவர் இறப்பு எனக்கு மிகவும் கஷ்டமா இருக்கிறது. எழுதி வைத்த வார்த்தைகளில் உள்ளது என்ன செய்யறது? அந்த குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில்? அப்படித்தான் இருக்கும்னு நீங்க சொல்றீங்க. இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், இல்ல இல்ல, அந்த லெட்டர் நான் முழுவதும் படித்து பார்த்தேன். அதுல நிறைய பேர் சொல்றாங்க கிடைச்சிருச்சா? யாருங்க முழுவதும் உங்களுக்கு கிடைச்சிருச்சா? நான் படித்து பார்த்தேன். அந்த லெட்டர்ல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எழுத்து வந்து வேற மாற்றுமா, வேற ஆள் எழுதின மாதிரி எல்லாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. பட் சப்ஜெக்ட் டு கன்ஃபர்மேஷன் பத்தி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் டாக்குமெண்ட் எக்ஸ்பர்ட் சொல்லணும். அதை வந்து 2L நம்ம சொல்லக்கூடாது. நம்ம அதுல வந்து இதுல ரொம்ப என்ன காரணங்கிறது ரொம்ப தெளிவாக இல்லாத பல்வேறு விஷயங்களா இருக்குது. சப்ஜெக்ட் டு இன்வெஸ்டிகேஷன் தான். இன்வெஸ்டிகேஷன் இப்ப சிபிசிஐடில பாத்தீங்கன்னா இப்ப இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அங்க உள்ள ஒரு எஸ்பி, லேடி எஸ்பி தான் விசாரிக்கிறாங்க. ரொம்ப நல்ல எஸ்பி, ரொம்ப ஹானஸ்ட் எஸ்பி அவங்க சிபிசிஐடில. அவங்க இதுல கண்டிப்பா நியாயம் வரதான் செய்யும். ஏன்னா நீங்க கேட்டதுனால ஒரு சந்தேகத்துக்கு இடமின்றி இருக்கணும் பண்ணிருக்காங்க. என்னுடைய கோரிக்கை என்னன்னா, நண்பர் காசிநாத பாரதியோ நண்பர் நம்ம ஜெயராஜிட்டோ என்ற கோரிக்கை என்னன்னா, இத மாதிரி மற்ற நண்பர்கள்ட்ட என்ன சொல்றது அப்படின்னா, ஏற்கனவே ஒரு இறப்பு ஏற்பட்டு விட்டது. ஆனால் பல்வேறு யூகங்களின் அடிப்படையில் இவர் தான் காரணம், இது இவருடைய அழுத்தம் தான் காரணம் சொல்லி அவரை மர்டர் பண்ணிடாதீங்க. தயவு செய்து ஒரு கரெக்ட் அசாசினேஷன் பண்ணாதீங்க. அதுக்கு தருணம் இப்போ அல்ல. விசாரணை வரட்டும். எனக்கு தெரியும் இதில் மிகப்பெரிய லீடு கிடைச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. 2 நாள் 3 நாள் வரப்போகுது. உங்களுக்கு எல்லா காரியம் தெரிய போகுது. மன அழுத்தம் காரணம் இல்லை, அவர் பலவீனமான மனத்தை கொண்டு வந்தார் அப்படிங்கிறதால எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. பேசலாம். உங்களுக்கான கேள்வியில் அவங்களே கேட்கட்டும். நெல்லை ஜெயசீலன், உங்க வாதம். ஐயா சார் வணக்கம் சார். எஸ்பி சார் சொன்னாங்க இவங்க அந்த அம்மாவோட இந்த உயில்ல முழு பக்கத்தை நான் எல்லாத்தையும் படிச்சு பார்த்தேன்னு சொல்றாங்களே.
எத்தனை பக்கத்தை படிச்சு பார்த்தாங்க? அதுல 8 பக்கமோ 10 பக்கமோ சொல்றாங்களே, அதுல 2 பக்கம் படிச்சா பார்த்தாங்களா இல்லாட்டி 8 பக்கம் படிச்சு பார்த்தாங்களா? மொத்தம் 2 லெட்டர் இருக்கு. 7 பக்கங்கள் ஒண்ணு, 2 பக்கங்கள் ஒண்ணு, 9 பக்கம். 9 பக்கத்திலேயே அதுல படிச்சு பார்த்தோம்னா ஒன்னும் பெருசா, அதாவது ரொம்ப டெஃபினட்டா எந்த காரணமும் சொல்லப்படவில்லை. இது வந்து இன்வெஸ்டிகேஷன், அண்டர் இன்வெஸ்டிகேஷன். இப்ப அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். 9 பக்கங்கள். ஜெயசீலன், உங்க கேள்வி என்ன? தொடர்ந்து கேளுங்க சார். ஒன்னே நினைச்சுக்கோங்க, இப்ப இந்த மந்திரிகளுக்கும் சரி ஆளுங்கட்சி அதிகாரிகளுக்கும் சரி, இப்ப இந்த ஆளுங்கட்சி அதிகாரிகளும் மந்திரிகளும் செய்யற ஒவ்வொரு கோல்மால்தனத்துக்கும் நேர்மையான அதிகாரிகளை வேலை செய்ய விடாம தடுக்கிறதுனால இப்ப அவங்களுக்கு மற்ற ஜால்ரா போடுறவங்க எல்லாத்தையும் விட்டுறாங்க. ஜால்ரா போடுறவங்க எல்லாம் விட்டுட்டு இப்ப அவங்க நேர்மையான அதிகாரிகளுக்கு பிரஷர் கொடுக்கறதுனால தான் சார் அவங்களால தாக்கு பிடிக்க முடிய மாட்டேங்குது. இல்ல நீங்க சொல்றது வந்து பல்வேறு வேற விஷயங்களுக்கு வேணா அது தொடர்புடையதா இருக்கலாம். இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டில் அந்த எஸ்பி ரொம்ப நல்லவர், டிஐஜி லேடி ரொம்ப நல்லவங்க, இந்த டிஎஸ்பி ரொம்ப நல்லவங்க. பணியில் வந்து இந்த கோகுல்ராஜ் கேஸ் ஒரு மோஸ்ட் சென்சிட்டிவ் கேஸ். இந்த கேஸ் கூடிய விரைவில் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் போலீஸ்க்கு நல்ல பேரு, சீக்கிரம் கண்டுபிடிச்சாதான் பெர்லுவேரி சிச்சுவேஷன் அவாய்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும்னு சொல்லக்கூடியது ஒரு அழுத்தம் கிடையாது. ஜெயசீலன், ஒரே ஒரு நொடி என்ன சொல்லுவாங்க சார்? நீங்க தான் எஸ்பிஐ டிஎஸ்பி இல்ல சார் வந்து நேர்மையான அதிகாரி என்பதுல மாற்று கருத்து கிடையாது. நாங்க என்ன கேட்கிறோம், அவருடைய உடன் பணிபுரிந்த ஒரு தோழி இன்னொரு டிஎஸ்பி என்ன சொல்றாங்க, அந்த எஸ்பி தான் காரணம்னு சொல்றாங்க. இன்னொன்னு, இதுக்கு பின்னாடி ஒரு அழுத்தம் இருக்கு. 2:58 வரைக்கும் அவருடைய செல்போன் ஆன்ல இருக்கு. 2:58க்கு பிறகு அவர் செல்போன் அணைத்து வைக்கப்படுகிறது. 58க்கு முன்னாடி அழுத்தம் இருக்கலாம். ஒருமையில் பேச நீ வாப்பன் பேசுறது உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுக்குறாங்க? போலீஸ் ஆபீசர்ஸ் யார் ரைட்ஸ் கொடுக்குறாங்க? ஒரு டிஎஸ்பியே ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை நீ வா என்று போய் பேசுவதற்கு இவர்களுக்கு யார் அருகதை கொடுத்தது? நாங்கள் வந்து நான் கேட்கிறது ஒண்ணுமே இல்ல. நீ வசூல் செய்து கொடுப்பதற்கு நாங்க ஏஜென்டா? நேர்மையா இருந்தா எங்களை துரத்தி அடிப்பீங்களா அப்படின்னு ஒரு பெண் கேட்கின்ற பொழுது கண்ணில் தண்ணி பொத்துட்டு வருது. எந்த மனசாட்சி இருக்கிறவனுக்கும் இதை சகித்துக் கொள்ள முடியாது. தமிழக காவல்துறையினுடைய ஈரல் கெட்டு போயிடுத்து சட்டசபையில கலைஞர் முதலமைச்சராக சொன்னார். இன்றைக்கு ஈரலை அழுகி மொத்தமா முடிஞ்சு போச்சு. நான் நேர்மையாக இருக்க அதிகாரிகள், ஒரு சில அதிகாரிகள் அரிதிலும் அரிதாக இருக்கிற வழக்கென்று உயர்நீதிமன்றம் சொல்லுவதை போல இவரை போன்ற அரிதிலும் அரிதாக ஒரு சில அதிகாரிகள் நேர்மையாக இருக்கிறார்கள். அந்த எஸ்பிக்கு நற்சான்றிதழ் இவர் வழங்க வேண்டிய அவசியம் என்ன? நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். அந்த எஸ்பி டிஐஜி தான் விஷ்ணுபிரியா மரணத்துக்கு காரணம். உடனடியாக அவர்களை கைது செய்து விசாரிக்கப்படணும். இவர் நற்சான்றிதழ் வழங்க வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்றீங்க? இவர் நேர்மைன்னு சொல்றீங்க. அப்ப என்ன ஒண்ணு சொல்லுங்க, நேர்மையற்றவரா? வந்திருக்கிற ஒரு நாளிதழினுடைய செய்தி 7 பக்கம் 1, 4 பக்கம் 1, மொத்தம் 10 பக்கம், 2 பக்கம் மறைக்கப்பட்டிருக்கு. சிபிஐ விசாரணைக்கு பயப்படுறீங்க. நான் கேட்கிறேன், உங்கள் மீது பயம் இல்லை, உங்கள் மீது நீங்கள் நேர்மையான அதிகாரி, நான் ஒத்துக்கொள்கிறேன். நீங்க சொல்லுகிற வார்த்தையை நான் மதிக்கிறேன். எஸ்பி சரி, டிஐஜி சரி, நேர்மையாக அதிகாரியா இருக்கட்டும். ஆனால் சிபிஐ விசாரணைக்கு ஏன் மறுக்கிறீர்கள்? அதுதான் நான் கேட்கிறேன். முதலமைச்சர் இந்த நிமிஷம் வரைக்கும் இது பற்றி ஒரு பெண் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒரு பெண் தற்கொலை செய்திருக்கிறார். நான் ஒன்னும் ஒரு டிஎஸ்பி வைத்து சொல்ல, 280 பேர் என்சிஆர்பி ரிப்போர்ட் நீங்க அப்படியே வெப்சைட்ல இருக்கு. 200 பேருக்கு மேல் இந்த 3 ஆண்டு காலத்தில் தற்கொலை செய்திருக்கிறார்கள். போலீஸ் ஆபீசர்ஸ் 2011ல 31 பேர், 12ல 58 பேர், 13ல மீண்டும் 31 பேர். மகாராஷ்டிராவை எடுத்து தமிழகத்தில் தான் 2வது இடம், தமிழ்நாட்டில் 2வது இடம். சில ஆண்டுகளாக ஒரு நிமிஷம் அது காரணம் தெரியுமா? போலீஸுக்கு வேறு பணி கொடுக்கப்படுவது, மன அழுத்தம் கொடுக்கப்படுவது, வேறு பணி. காலை நீங்க முதலமைச்சர் இங்க கேன்வாய் போறப்ப ஒரு நிமிடம் அந்த ராதாகிருஷ்ண சாலையில் நின்று பாருங்க. இங்க இருந்து கடைசி வரைக்கும் எத்தனை காவலர்கள் இரு பக்கம் நின்று காவல் காக்கிறார்கள். உங்க ஆட்சி இல்லையா? சரி, நான் ஒன்னு கேட்கிறேன். சில பத்தாண்டுகளாக இந்த காவல்துறை என்பது முதலமைச்சரின் கைகளில் மட்டுமே இருக்கக்கூடிய செல்ல பிள்ளையாக இருக்கிறது. அதுதான் காரணமாக இருக்கு. ஏன் ஒரு தனி அமைச்சரின் பொறுப்பில் விட்டுவிட கூடாது? முதலமைச்சர் செயல்படாததான் சார் காரணம். அரை மணி நேரம் 1 மணி நேரம் முதலமைச்சராக இருக்காங்க அம்மையார் ஜெயலலிதா. அவைக்கு 110 படிப்பதோடு அவரின் கடமை முடிந்து விட்டதாக நினைக்கிறார். 2 வருஷம் ஆச்சு. இன்னை வரைக்கும் ஒரு நிமிஷம், இன்னை வரைக்கும் ஒரே ஒரு போலீஸ் மாநாட்டை நடத்தல. 2 வருஷம் ஆச்சு. ஏன் நடத்தல? ஏன் போலீஸுடைய குறையை கேட்க மாட்டீங்க? போலீஸ் மாநாட்டை இந்த அரசு ஏன் நடத்தல? 2 வருஷம் ஆச்சு. கேள்வி எளியது. அப்ப முதலமைச்சரின் கருணை பார்வை
விஷ்ணுபிரியா போன்ற உயரதிகாரிகளிடம் கூட இல்ல, அதுக்கு மேல உயரதிகாரிகளுக்கு சாதகமாக மட்டும்தான் இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல சார், இந்த தாயினுடைய கதறலுக்கு என்ன சார் பதில்? உங்க பதில் இன்னைக்கு சட்டசபையில் கொஞ்சம் பொறுத்துருங்க. தன் மக்களுக்காக செயல்படுகின்ற தலைவர்களுக்கு மத்தியிலே தமிழ் மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவ்வளவு தாண்டி குதிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜெயராஜனுடைய ஆட்சியில கோவிந்தசாமி ஏடி பஞ்சாயத்து தர்மபுரி 10/2/2007 அன்று அசோக்வர்தன் செட்டி என்கிற மேலதிகாரியினுடைய பிரஷரைசேஷன் காரணமாக சூசைட் செய்து கொண்டார். அவங்க ஆட்சியில் நடந்ததை நான் சொல்றேன், நான் பிறகு வர்றேன். மிஸ் சித்ரா ராமநாதபுரம் ப்ராஜெக்ட் ஆபீசர் சுமத்துங்கிறவருடைய பிரஷரைசேஷனால 23/6/2010 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில சூசைட் செய்து கொண்டார். ஏதோ தாங்கள்லாம் அரசு ஊழியர்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டிருப்பது போலவும் ஜெயராஜ் திரும்ப குறிக்கிறாங்க. நான் என்னுடைய பதில சொல்லிடுறேன், என்னுடைய பதில பதிவு வைக்க விரும்புங்க, என்னுடைய பதில பதிவு வைக்க விரும்புங்க. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தில் மக்கள் முடிவு செய்வார்கள். தன் மக்களுக்காக வாழ்கின்ற கருணாநிதிக்கு மத்தியில் தமிழ் மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. என்னுடைய கருத்து 2007-16 இல்ல ஒவ்வொரு வருடமும் திமுக ஆட்சியிலும் சரி. என்னுடைய கருத்தை பதிவு வைக்கிறதுக்கு எனக்கு நேரம் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? அதை சொல்லுங்க. சொல்றேன், உங்க ரெண்டு பேருடைய ஆட்சியிலும் 2 இலக்க காவல்துறையினர் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. துணை சூப்பரண்டன்ட் விஷ்ணுபிரியாவுடைய மரணம் துரதிர்ஷ்டவசமானது. அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. நான் சொல்லிடுறேன், அவர்களுக்கு மேலதிகாரியாக இருக்கக்கூடியவர் வித்யா குல்கர்னி டிஐஜி டெபுட்டி சூப்பரண்டன்ட் காவல்துறை துணைத் தலைவர் பெண் தான். அடுத்து 5-6 மாவட்டங்கள்ல இன்னைக்கு பெண்கள் தான். இன்னமும் அவங்க இருக்கிற சேலம் மாவட்டத்தில் சுப்புலட்சுமிங்கிறவங்க தான் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய மனத்தாக்கங்களை அவங்க நிச்சயமா கொண்டு போய் சேர்த்திருக்க முடியும். ஆண்னு சொன்னா நீங்க வேற மாதிரி கூட கொண்டு போயிருக்கலாம். ஆனா அது மட்டும் இல்லாமல் இன்னமும் ஒரு இப்படி மேலே போய் சொல்ல வேண்டும் என்றால், விசாகா கமிட்டி என்ற ஒரு கமிட்டி இருக்கிறது. காவல்துறையில வேலை பார்க்கின்ற நண்பர் அவர்களுக்கு நன்றாக தெரியும். விசாகா என்கின்ற ஒரு பெண் அவங்க பாலியல் தொந்தரவு காரணமாக இறந்ததுனால அது மத்திய அரசிலேயே உருவாக்கப்பட்ட கமிட்டி. எல்லா இடத்துலையும் மாவட்ட வாரியாகவும் இருக்கு, மாநில வாரியாகவும் இருக்கு, எல்லா இடத்துலையுமே இருக்கு. அதுல இவங்களுடைய காவல்துறையில எஸ்பி தலைமையில பெண் எஸ்பி தலைமையில நிச்சயமா அந்த இடத்துல இருக்கும் விசாகா கமிட்டின்னு. அதுல இவங்களுடைய கிரீவன்ஸை போய் சொன்னாங்கனாலே அவங்களே நிச்சயமா இவங்களை விடுமுறையிலையோ அல்லது மாற்று டியூட்டியிலோ டெபுடேஷன் டியூட்டியிலோ நிச்சயமா போட்டிருப்பாங்க. அவங்க அதை கொண்டு போய் சேர்க்கலங்கிறது தான் எங்களுடைய ஏன் தாண்டி போனாங்கன்றது நம்ம விரிவா விவாதிக்கலாம். உலக தற்கொலை தடுப்பு முயற்சி நாளாக கடைபிடிக்கப்பட்ட சில நாட்களிலேயே இப்படி ஒரு மரணம் நம்மளை பேச வச்சிருக்குது. உங்க வாதத்தை நீங்க நிறைவு செய்யுங்க. சிபிஐ விசாரணை வேண்டும்னு நண்பரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு, எல்லாருமே கேட்கறாங்க. 2G வழக்குல அக்யூஸ்டா இருக்கக்கூடியவர்கள் ரஞ்சித் சின்ஹாங்கிற சிபிஐனுடைய டைரக்டரே நேரடியா போய் பார்த்தாங்கன்னு பிரசாந்த் பூஷன் வழக்கு போட்டார். அதனால சிபிசிஐடிக்கு போனா சரியா இல்லாம போயிடும், சிபிஐக்கு வந்தா கரெக்டா வந்துடும் சொல்றது முதல்ல தவறான வாதம். அடுத்ததாக சிபிசிஐடிங்கிறது இருக்கிறதுலே நேர்மையான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆபீசர்ஸ் இருக்கிற துறை. அதனால காவல்துறையில் வேலை பார்க்கிற சித்தனன் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால ஒரு துறையின் மேல அப்ப சிபிசிஐடி அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலத்துல அவங்க சொன்னபடி செயல்பட்டுச்சா? அந்த மாதிரிலாம் வாதத்தை வைக்க முடியும், நம்மளால அந்த மாதிரி வாதங்களையும் வைக்க முடியும். அதனால அந்த மாதிரி சிபிசிஐடி மிக நேர்மையாக செயல்படக்கூடிய அமைப்பு, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்கிறது என்னுடைய. ராமஜெயம் கொலை வழக்கு 3 வருஷம் ஆச்சு. பாண்டிய முத்துக்குமரன், உங்களுக்கான நேரம். சார், இதுல எனக்கு ரொம்ப முக்கியமா 2 கேள்விகள் இருக்கு சார். என்னன்னா, இந்த அரசாங்கத்தை இயக்குறது பொருளாதார நெருக்கடிகள் தான். அரசியல் சக்தினா பொருளாதார ரீதியான அரசியல் சக்தியும் சாதிய அரசியல் சக்தியும் தான் இயக்குது. இந்த சக்திகள்லாம் சேர்ந்துதான் அதிகாரிகளுக்கு கூடுதலான நெருக்கடியை கொடுக்குது. அதுவும் நேர்மையான அதிகாரிகளுக்கு கூடுதலான நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான அதிகாரிகளும் காவல்துறை ஊழியர்களும் இறந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்ப சித்தண்ணன் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, காவல்துறைக்கு ஏன் சங்கம் கூட வைக்கிறதுக்கு உரிமை இல்லை? ஏன்னா இவ்வளவு பெரிய உளவியல் நெருக்கடியை சாதிய ரீதியான சாதி ஆதிக்க சக்திகள்கிட்ட இருந்தும் பொருளாதார சக்திகள்கிட்ட இருந்தும் அதிகாரிகள் எதிர்கொள்ளும் போது, இது திமுக அதிமுக இல்ல, எல்லா அரசாங்கங்களும் இவங்கள்ட்ட இருந்து பணம் பெற்று அரசியல் நடத்துறதுனால, இதுக்கு அடிபணிஞ்சு நிக்கிறனால இந்த பழு முழுவதும் அதிகாரிகள் மேலதான் விழுகுது. அவங்களால அதை அவங்களால சரி செய்ய முடியல. அப்ப என்னன்னா, அவங்களுடைய பிரச்சனைகள் உளவியல் சார்ந்த பிரச்சனைகள், அவங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு சங்கமாவது தேவை. குறைஞ்சபட்சம் எல்லாரும் இருக்க போறாங்க. கேரளால அவங்களுக்குள்ளே இவர்தான் காரணம், அதிகாரிகள் தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு சாகுறாங்க. சங்கம் வைத்தாலும் என்ன பிரச்சனை? நாளைக்கு அதுலயும் திமுக சங்கம் அதிமுக சங்கம் வரவா? நீங்க சொல்றது சரி சார். இல்ல நீங்க
இல்ல அதுக்காண்டி இல்ல சார். குறைஞ்சபட்சம் இப்ப உதாரணத்துக்கு அரசு ஊழியர்கள்னா அரசு ஊழியர் சங்கம் இருக்குன்னா அதுக்குள்ள அவங்களுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்காவது இடம் இருக்கு. காவல்துறையில அதுக்கு கூட இடம் இல்ல. சங்கம்ன்றது அடிப்படை உரிமை, ஜனநாயக உரிமை. காவல்துறை ஊழியர்களுக்கு அந்த அடிப்படை ஜனநாயக உரிமையை கூட இல்ல. ஜனநாயக உரிமை என்பது வந்து எல்லா விஷயத்தையும் கொண்டு வரலாம். மிலிட்டரி அண்ட் போலீஸ்க்கு மட்டும் ஜனநாயக உரிமை வந்து சில ரெஸ்ட்ரிக்டட் உரிமை தான் கொடுக்க முடியும். இங்க வந்து செயின் ஆஃப் கமாண்ட் இருக்கு, டிசிப்ளின் டு ஃபோர்ஸ். இங்க நாங்க ஒரு இடத்துல போறோம், ரெய்டு பண்ண போறோம், போய் அட்டாக் பண்ணணும், ஏதாவது ஒரு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நாங்க கொடுத்த கமாண்ட், சப்போஸ் ஒரு அன்லாஃபுல் அசெம்பிளி இருக்குது, அவங்கள கைது பண்ணணும் அல்லது ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நாங்க டிஸ்பஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு கமாண்ட் கொடுத்தா ஒபே பண்ணணும். ஆனா எதிர்க்க நாங்க பண்ண மாட்டோம், நாங்க சங்கத்தை அடிக்க மாட்டோம், பண்ண மாட்டோம், ஃபோர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிலாம் சொன்னோம்னா போலீஸ் ஃபோர்ஸ்ல வேலை வாங்கவே முடியாது. அப்படி நானால் உயர் அதிகாரிகளே நான் கேட்கிறேன், மறுக்க வேண்டிய நேரத்தில் எதிர்க்க வேண்டிய நேரத்தில் காவல்துறை அமைச்சரை நோக்கி அதை செய்யறாங்களா, செய்ய முடியுதா? இல்ல ஒரு நிமிஷம். எந்த ஒரு மேலதிகாரிட்ட இருந்தோ அரசாங்கத்திட்ட இருந்தோ ஒரு உத்தரவு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது வந்தாங்கன்னா இல்லீகல் திங்குக்கு வந்து இல்லீகல் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துன்னா அதுக்கு ஒபே பண்ண சொல்லி சட்டத்துல எங்கேயுமே கிடையாது. அப்படி இருக்காங்களா? ஈஸியா மறுக்கலாம், கண்டிப்பா மறுக்கலாம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, காவல் நண்பர் சொன்னார் வந்து காவல்துறையில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, அவங்கள அந்த பிரச்சனைகளை தீர்வு செய்வதற்கு ஒரு ரெட்ரஸல் மெக்கானிசம் இல்லை, அதனால ஒரு சங்க வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்படி அனுமதி காவல்துறையில வந்து மிலிட்டரியிலையும் மட்டும் கொடுத்தனா அது காவல்துறை ஃபங்க்ஷன் ஆகாது. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல பிரகாஷ் சிங் கேஸ்ல 1996லயே ரிட்டையர்ட் டிஜிபி வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டதுல சுப்ரீம் கோர்ட்ல 2006 2007லயே ஒரு ஜட்ஜ்மென்ட் கொடுத்தாங்க. அதுல கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி கமிட்டி எஸ்டாப்ளிஷ்மென்ட் கமிட்டி ரெண்டு போடணும்னு சொல்லி சொன்னாங்க. போலீஸ்ல எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், எப்படி ப்ரமோஷன் தரணும், எப்படி மெடல் தரணும், அதுக்கு ஒரு கமிட்டியும், அவங்க கம்ப்ளைண்ட் புகார்லாம் வந்தா அதுக்கு விசாரிக்க தனியா ஒரு கமிட்டி போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அந்த எஸ்டாப்ளிஷ்மென்ட் கமிட்டிலாம் பண்ணிட்டாங்க. பட் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டிங்கிறது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் மெக்கானிசம் நிறைய இருக்குது. இங்க கான்டாக்ட் ரூல்ஸ் இருக்கு, டிசிப்ளின் அண்ட் அப்பீல் ரூல்ஸ் இருக்குது, இங்க மத்த பிஎஸ்ஓ என்கொயரி இருக்கு. இதெல்லாம் போல டூப்ளிகேட் பண்ணி இன்னொரு பண்ணோம்னா ரொம்ப மோசமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி கமிட்டியை வந்து நம்ம கொண்டு வரல. தமிழ்நாடு போலீஸ் ஆக்ட் எனாக்ட் பண்ணோம்னா அதுல இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வர சான்ஸ் இருக்குது. ரெட்ரஸல் மெக்கானிசம் இருக்குது. இப்போ முத்துக்குமார், மீண்டும் உங்கள்ட்ட நான் வர்றேன். கோவை தீபிகா, உங்க வாதம் என்ன? வணக்கம். பெண்களுக்கான பாதுகாப்புங்கிறது தான் முதல்ல வந்து பாதுகாப்புங்கிறது வந்து சுத்தமா கிடையாது. ஒரு பெண் தோழர் வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்கன்னா அதுவே வந்து பாராட்டக்கூடியமான விஷயம்தான் என்ன வந்தாலும். ஆனா ஒரு அரசு துறைகள்ல வந்து எந்த ஒரு பெண் தோழர்கள் வந்து அதிகமான அளவுல வர்றதே கிடையாது. சரி, நீங்க சொல்ல வரது புரியுது. ஆனா இப்படி மீறி இந்த இத்தனை அனைத்து தொடரும் அரசு ஊழியர்கள் அனைத்து இதையும் மீறி வந்திருக்காங்க. இந்த பெண் தோழர்கள் வந்து தற்கொலை முயற்சியில் நடக்குது. ஒரு பெண் அதிகாரி தற்கொலை செஞ்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு சிரமப்பட்டு ஆணினத்தை தாண்டி ஒரு ஆணாதிக்கத்தை தாண்டி இந்த அளவுக்கு வளர முடிஞ்சிருக்குதுன்னு அதுவே பாராட்டு அவங்களோட சொந்த அந்த முயற்சி தான் காரணமாக இருக்க முடியும். அப்படி வளர்ந்து வந்து நிற்கிற நேரத்தில் மொத்தமும் அழித்து துடைக்கப்படுவதை போல ஒண்ணு நடக்குதுன்னா இதே கூட புகார் பண்றவங்களுடைய தோல் டிஎஸ்பி மகேஸ்வரி தானும் பழிவாங்கப்படக்கூடும்னு வெளிப்படையாகவே சொல்றாங்க. இதெல்லாம் எதை காட்டுது? அது எப்படின்னு சொல்ல வரலன்னா, ஆனா வந்து அவங்களுடைய மேலதிகாரியாக இருக்கக்கூடியவர்களே பெண்ணாக இருக்கின்ற போது நிச்சயமாக அவங்களை வந்து அணுகியிருக்க முடியும். அது என்ன காரணத்திற்காக அவங்க அணுகல அப்படிங்கிறது. ஏன்னா வித்யா குல்கர்னிங்கிறவங்க தான் அங்க டிஐஜி சேலம் ரீஜியனுக்கு மொத்த ரீஜியனுக்கே வந்து அவங்க தான் டிஐஜியா இருக்கிறவங்க வந்து வித்யா குல்கர்னி. அவங்களே அணுகி இருக்கலாம், எஸ்பியை தாண்டி அவங்களே அணுகி இருக்கலாம். அது இல்லாம நான் ஏற்கனவே சொன்னது போல விசாகா கமிட்டிங்கிறது தனியார் துறைக்கு இருக்கு, அரசு துறைக்கு இருக்கு, ஒரு மாவட்ட வாரியாக இருக்கிறது. அவங்களுக்கு கூட அணுகி இருந்தா கூட அவங்க வந்து அவங்களை வந்து விடுமுறையில செல்ல அனுமதிச்சிருப்பாங்கிறதா என்னுடைய கருத்து. இது போக 31 பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க 2013. அவங்கள எல்லாம் என்ன சொல்வீங்க? சரி, ஆண்கள் எல்லாம் என்ன செய்ய சொல்வீங்க? இல்ல நீங்க அப்படி தற்கொலை இதை வந்து மிகப்பெரிய இதய அறுவை சிகிச்சை நிபுணர் செரியனே வந்து காளியப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் 85 வயதுல. அதனால வந்து தற்கொலை என்பது வேறு, அதிகாரிகளின் அழுத்தம், இப்ப சித்தண்ணன் அவர்கள் சொன்னது போல இந்த அழுத்தங்களை எல்லாம் தாங்குகின்ற அளவிற்கு அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. முதல்ல அதை வந்து சித்தண்ணன் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். ஏன்னா வந்து யாரையும் வந்து வற்புறுத்தி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாங்க வழக்கறிஞரா இருக்கோம், எங்களுடைய வழக்கு வருவதற்கு 5 வழக்குகளுக்கு முன்னே வந்து இதயம் படப்படப்படன்னு அடிக்க ஆரம்பிக்கும். மகாத்மா காந்தி அடிகளே வந்து ஆர்குமெண்ட் பண்றப்ப வந்து மயக்கடிச்சு விழுந்தார். அதனால வந்து ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய துறை சார்ந்த தங்களுடைய பணி சார்ந்த அதுல இப்ப நீங்க டிபேட்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கும் அது சார்ந்த அழுத்தங்கள் இருக்கும். அதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய எதுக்கு சார்ந்த அந்த விஷயங்களை அந்த மாதிரி செய்து கொள்ள முடியாது. அதை எதிர்த்து நிற்கிறதுக்கான ஆற்றல் உள்ளவங்களா தான் இருக்கணும். அதனால வந்து இந்த கொலைக்கு வந்து அரசு தான் காரணமா இருக்க முடியுங்கிற மாதிரியோ இல்ல மேலதிகாரிங்கிறது அது வந்து
விசாரணையினுடைய இறுதி முடிவுல தான் முடிவு துறை ரீதியான அமைச்சர்கள் தரப்பிலிருந்து அமைச்சர்களின் உதவியாளர்கள் தரப்பிலிருந்து வரக்கூடிய அழுத்தம் கிடையாது. நிச்சயமா நேர்மையான அதிகாரிகள் அப்படி இருந்தா அக்ரி கிருஷ்ணமூர்த்தியே இல்ல அதை தாண்டி நீதிமன்றங்கள் இருக்கிறது எவ்வளவு இது இருக்கு, அவங்களுக்கு ரெட்ரஸல் போற இருக்கு, அவங்களுடைய மேலதிகாரிகளை அணுக முடியும். இதற்கு தற்கொலை தீர்வல்ல. அதான் நான் எங்களுடைய கருத்தா பதிவு 3 மாசமா தலைமறைவா இருக்கார் கோகுல்ராஜ் வழக்குல கொலை குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கார். அரசு சார்ந்த தற்கொலைகளுக்கு நீங்க போயிருங்க, அரசியல் ரீதியான தற்கொலைகளுக்கு சாதிக் பாஷாவுடைய அண்ணாநகர் ரமேஷுடைய தற்கொலைக்கும் நம்ம நண்பர் என்ன பதில் சொல்ல போறாரு? தற்கொலைங்கிற ஒரு கருத்தை பொதுவா எடுத்துக்கிட்டு முக ஸ்டாலினுடைய உதவியாளர் அண்ணாநகர் ரமேஷனுடைய தற்கொலைக்கும் என்ன காரணம் சிவஜெயராஜ் சொல்ல போகிறார் கேளுங்க. அந்த தற்கொலைக்கு என்ன காரணம் சொல்ல போகிறார் கேளுங்க. சுதாகரனை பற்றியோ இல்ல அவர்கள் மீது போடப்பட்ட நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஜெயராஜ். அண்ணாநகர் ரமேஷனுடைய நீங்க சப்ஜெக்ட் தற்கொலை தான். அண்ணாநகர் ரமேஷனுடைய தற்கொலைக்கும் சாதிக் பாஷாவுடைய தற்கொலைக்கும் என்ன பதில் சொல்ல போகிறார் கேளுங்க. நீங்க உங்க ரெண்டு கட்சியை விட்டுருங்க சார். இந்த கட்சியில அவர் கேட்டீங்க பதில் சொல்லிடுறேன். சிபிஐ விசாரணையில் இருக்கு. ஒருவருக்கு கூட குற்றச்சாட்டுல இப்ப சிபிசிஐடி விசாரணை சிபிஐ விசாரிக்கிறது. ஒருவரை கூட திமுகவை சேர்ந்தவரை குற்றம் சாட்டல. அதனால நீங்க ஆதாரம் பேசக்கூடாது. நீங்க டூல போய் பாத்தீங்களா அந்த சிபிஐ தானே? 7 ரஞ்சித் சின்ஹாவை போய் பாத்தீங்களா அந்த சிபிஐ தானே? ஒரு நிமிஷம் இருப்பா. இருங்க ஒரு நிமிஷம். அதாவது 7 வழக்கு திவாகரன் மீது மட்டும் போட்டாங்க. இன்னை வரைக்கும் வழக்கு நீங்க உங்களுக்கு கேட்ட கேள்வி தற்கொலை சம்பந்தமான உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு பணம் வாங்கிட்டு வெளிய கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஜெயராஜ். நீங்க பாருங்க அண்ணாநகர் ரமேஷனுடைய தற்கொலைக்கும் சாதிக் பாஷாவுடைய தற்கொலைக்கும் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அத சொல்லுங்க. நீங்க பதில் சொல்லுங்க. கேள்வி பதில் யுவராஜ் என்பவர் 3 மாசமா தலைமறைவா இருக்காரு. அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். இங்க பாருங்க. இன்று மாலை அவர் சரண்டர் ஆயிட்டார் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட உயரதிகாரிகள் வற்புறுத்தியதால் நேர்மையான பெண் காவல்துறை கண்காணிப்பு பாருங்க. நீங்க பேசல. பெண் துணை கண்காணிப்பாளர் விஷ்ணுபிரியா தனது உயிரை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு பெண் என்று பாராமல் அவரை மோசமான வார்த்தைகளால் உயரதிகாரிகள் சாடியதே இந்த தற்கொலைக்கு காரணம். யார் சொல்லிருக்கா? ஒரு பகிரங்கமா பேட்டி கொடுக்க வேண்டிய நிலைமையில் தமிழக காவல்துறை இருக்கிறது. நீங்கள் பேசுவதை இந்த வழக்குல நீங்கள் அநாகரிகமா எழுதுகாதீங்க. ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுங்க. நீங்க ஒரு வழக்கறிஞர், ஒரு அக்யூஸ்ட் உன்னுடைய கட்சிக்கான வழக்கறிஞர், நீ கோவப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னுடைய கையில சொல்லு. நீ இவர் பேசுறப்ப குறிக்கவே இல்ல. நான் பேசுறது முடிக்கவே இல்ல. ஒரு அக்யூஸ்ட் எதை சொல்ல முடியும்? இல்ல சூசைட் நோட் தான் சொல்ல முடியும். இல்ல இந்த வழக்குல தற்கொலை வழக்கு. இதுல எந்த நீங்க வழக்கறிஞர் அவர் தெரியுமா தெரியலையா எனக்கு தெரியல. எவிடன்ஸ் ஆக்ட் படி எவிடன்ஸ் வேல்யூ எதுக்கு கொண்டு வர முடியும்? சூசைட் நோட்டுக்கு தான் கொண்டு வர முடியும். சூசைட் நோட்ல என்னுடைய தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்லைன்னு அவங்க எழுதிருக்காங்க. ஊகங்களின் அடிப்படையில் பேசக்கூடாது. சூசைட் நோட்ல அவங்க மேலதிகாரிகள் காரணம் என்றோ பணி அழுத்தம் காரணம் என்று அவர்கள் எழுதவில்லை. அவங்களுடைய அம்மாவுக்கு தெளிவா எழுதியிருக்காங்க, உங்களை விட்டு பிரிய போறோம், வருத்தப்படுறேன் அப்படிங்கறதா எழுதியிருக்காங்க. நீங்க ஊகங்கள் அடிப்படையில் பேசாதீங்க. நேரம் வீணாகுது. சூசைட் நோட் உங்கள்கிட்ட இருந்தா நீங்க சூசைட் நோட்டை பத்தி பேசுங்க. சூசைட் நோட்டை வச்சு பேசுங்க. அவ்வளவுதான். நீங்க பேசுங்க. அதாவது அவர் தலைமை கட்சியோட தலைமை அந்த மாதிரி. அதாவது ஒரு மோசமான வார்த்தைகளால் உயரதிகாரிகள் சாடியது இந்த தற்கொலைக்கு காரணம். இவரது தோழி சக டிஎஸ்பி அதை சொல்லியிருக்கிறார். போலீஸ் அதிகாரிகள் இப்ப சித்தண்ணன் இருக்காரு, அவர் உயர் காவல் அதிகாரி. எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இங்கேயே நீங்க அதிமுக அநாகரிகமா நடந்துக்கிறது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு பதிலடி கொடுப்பாங்க. பேச விட மாட்டாங்க, மக்கள் மடியில் பேச விட மாட்டாங்க. எதிர்த்து பேசணும். ஜெயராஜும் ஒரு வழக்கறிஞர். நீங்க சித்தண்ணன் இது ஒரு அக்யூஸ்ட் பேசுறார். நான் சொல்லல, என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கிறது, வாட்ஸ்அப் ஆதாரம், ஆடியோ ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு.
இதை சொல்லுகின்ற அளவுக்கு காவல்துறை இருக்கிறது. நான் அதான் பதிவு, நான் சூசைட் நோட்டை பத்தி பேசல. எவிடன்ஸ் ஆக்ட் எனக்கும் தெரியும், நண்பருக்கு தெரிந்த அளவுக்கு, தெரியாட்ட எனக்கு ஓரளவு தெரியும். நான் கேட்பது ஒரு அக்யூஸ்ட் இதை போன்று எனக்கு ஆடியோ ஆதாரம் இருக்கிறது, அவர் போய் கூட சொல்லிருக்கலாம், நான் அவர் உண்மையை சொல்லிருக்காருன்னு சொல்லல, 3 மாசமா தலைமறைவா இருக்கார், அவர் போலி குற்றவாளிகளை நீங்கள் கைது செய்து ரிமாண்ட் செய்ய வேண்டும் என்று அவரை நிர்பந்தித்திருக்கிறார்கள். அதன் காரணமாக அவருக்கு இப்படி ஒரு நிலைமை. இதை நான் சொல்லல, அவங்க பேட்டி கொடுக்கிறாங்க. அவரோட சக தோழி, அவர் கூட 2:48 வரைக்கும் செல்ல அணைக்கப்படுவது வரைக்கும் தொடர்பில் இருந்த ஒரு சக தோழி, அவரும் ஒரு டிஎஸ்பி, அவர் பேட்டி கொடுக்கிறார். செய்திகள் எனக்கு என்ன டவுட், திரு சித்தன் இவ்வளவு பேசுறாங்க, இவ்வளவு குரல் எழுப்பி பேசுறாங்க, சண்டை போடுறாங்க, நீங்க இவ்வளவு அமைதியா சிரிச்ச முகத்தோடய இருக்கிறீங்களே, அப்ப உங்களுடைய பணிக்காலத்தில் அரசியல்வாதிகள் எவ்வளவு அழுத்தம் கொடுத்து நீங்க தாங்கி இருந்தீங்கன்னா, அதை ஏற்று செயல்படுத்தி இருந்தீங்கன்னா உங்களால இப்படி பொறுமையா இருந்திருக்க முடியும். உண்மை என்ன, அரசியல்வாதிகள் அழுத்தம் கொடுத்தாங்களா மாட்டாங்களா? இல்ல யார் என்ன சொன்னா அப்படிலாம் ஸ்ட்ரைட்டாவே நாங்க ஒரு கட்டிங் எட்ஜில் இருந்தோம். எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ், எங்களுக்கெல்லாம் அப்படிலாம் அரசியல்வாதிகள் எங்கிட்ட நேரம் பேசி அழுத்தம் கொடுத்த மாதிரிலாம் இல்ல. அப்படியே மேல சொன்னா கூட நாங்கெல்லாம் நிறைய சொல்லியிருக்கோம். நாங்க இல்ல இதெல்லாம் பிரச்சனை, இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு தப்புன சொல்லிருவீங்க, ஏதாவது பண்ண சொல்லிருவீங்க, நாளைக்கு கோர்ட்ல போய் நிக்கிறது நாங்க தான் நிக்கணும், நீங்க எங்களுக்கு தெரியாது சொல்லிருவீங்க. முதலமைச்சர்களை கையில வச்சிருக்கும் நிறைய விஷயங்கள் இல்ல நாங்க இருக்கும்போது பணியா இருந்த உயரதிகாரிகள் எல்லாம் ரொம்ப எங்களை ப்ரொடெக்ட் பண்ணாங்க, சட்டப்பிரகாரம் செய்ய சொல்லி சொன்னாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்பவும் நிறைய நல்லா அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது 1-2 விஷயங்கள் அங்கங்க இருக்கலாம், அது நீங்க ஒரு ஹேஷியமா சொல்லலாமே தவிர, பட் சட்டத்துக்கு புறம்பாக எல்லா வழக்குகளையும் தலையிடுறாங்க அப்படிங்கறத நான் முழுவதும் ஒத்துக்கவே மாட்டேன். சங்கரபாண்டி, உங்களுடைய வாதம் என்ன? நெல்லை சங்கரபாண்டி. ஐயா வணக்கம். கொஞ்சம் விரைவா பேசுங்க. ஹலோ சார், நான் திமுக சாரை கேட்குறேன். 7/4/11 சார் 7/4/10 பேட்டி கொடுக்குறாங்க. தொடர்ந்து பேசுங்க, விரைவா பேசுங்க. உங்க திமுக அதிமுக 2 பேத்துக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எம்எல்ஏ, எம்பி மேக்சிமம் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்ல இருக்கிறவங்க தான் ஆட்சியில இருக்கிறாங்க. இப்படிப்பட்டு இருக்கிறவங்க தான் இந்த போலீஸ் அதிகாரி, இந்த அரசு ஊழியருக்கு விவரம் தெரியாம அழுத்தம் கொடுத்து சூசைட் ஆகிற காரணம். இன்னொன்னு சொல்றேன், அதிமுக நண்பரை கேட்டுக்கிறேன், அந்த அம்மாவோட கேஜி வெயிட் என்ன, அவங்களோட இடம் என்ன, சூசைடு பண்ணது சால்வையில, அவங்க சூசைடு பண்ண அது தாங்காது, சூசைடு கிடையாது, அது திட்டமிட்ட சதி. கேட்டிங்களா? அது சால்ல போட்டு அவங்க சூசைடு பண்ணிருக்காங்க. சால்ல போட்டு சூசைடு பண்ணா அந்த சால் தாங்குமா? இல்ல சிபிசிஐடி ஃபர்ஸ்ட் அதை எடுத்துக்கோங்க. சூசைடு பண்ணி சிபிசிஐடி அவங்க இல்ல, நீங்க சிபிஐ விசாரணைக்கு ஒரு கருத்தை பதிவு விரும்புறேன். முத்துக்குமாரசாமி திமுக ஆச்சு அப்படித்தான், அதிமுக ஆச்சு அப்படித்தான். கேட்டிங்களா? இது நீங்க மக்கள் கோலை கிடையாது, மக்கள் விவரமா இருக்காங்க. அவங்க கால் கீழே தரையில படுது. கேட்டிங்களா? தரையில படுது. சூசைடு பண்ணா அந்த சால் தாங்குமா? அந்த சதேகங்கள் எல்லாம் காவல்துறை பாதுகாப்பு. பொதுவாக அரசியல்வாதிகள் தற்கொலைகளுக்கு அழுத்தங்கள் எந்த அளவுக்கு காரணமா இருக்கு? இதுதான் பிரியா அவர்களுடைய டிஜிபியாக, விஷ்ணுபிரியா அவர்கள் டிஎஸ்பியாக திருச்செங்கோடு மாவட்டத்தில் பணிபுரிந்தவர்கள் கோகுல்ராஜினுடைய கொலை வழக்கை நியாயமான முறையில் விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த தற்கொலை சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. அவருடைய தோழியர் மகேஸ்வரி அவர்கள் இது குறித்து விவரமான முறையில் பத்திரிகையாளரை சந்திப்பில் கூறியிருக்கின்றார். அவர்களுடைய உயர் அதிகாரிகள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகவே அவர்கள் தற்கொலை செய்ததாக தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் இன்றைய தினம் ஒரு காவல்துறை அதிகாரியாக 26 வயது நிரம்பிய ஒரு பெண் காவல்துறை அதிகாரியாக பதவிக்கு வருவது என்பது மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் அவர்கள் சுயமாக வேலை செய்வதற்கு இன்றைய தினம் இந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் அவர்களை விடுவதில்லை. அதற்கு பின்னால் சில அரசு அதிகாரிகள், அரசு துறையை சார்ந்த சில அமைச்சர்கள், சில ஆதிக்க சமூகத்தினர் இந்த தற்கொலைக்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். இந்த தற்கொலை குறித்து சிபிசிஐடி விசாரணை என்பது கட்டாயம் நியாயமான முறையில் அவர்களுக்கான தீர்வு ஏற்படாது. கடந்த முறை முத்துக்குமாரசாமி கொலை வழக்கில், தற்கொலை வழக்கில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு அமைச்சர் என்பவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கார். இதே சிபிசிஐடி விசாரணை ஏற்படுமானால் இந்த நியாயமான, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்திய, இந்த தற்கொலைக்கு தூண்டிய காவல்துறை அதிகாரிகள், அமைச்சர்கள், சில ஆதிக்க சமூகத்தினர் யார் என்பதை இன்றைய மக்களுக்கு தெரியாது. ஆகவே இது குறித்து முழுமையான விசாரணை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அந்த சிபிஐ விசாரணையின் முடிவில் இதற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ அவர்கள் முன் சட்டத்திற்கு முன்பு நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்று தர அரசு முன்வர வேண்டும். தமிழக அரசு இன்றைய தினம் சட்டமன்றத்தில் கூட இது குறித்து பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. முத்துக்குமாரசாமி வேளாண்மை அதிகாரி முத்துக்குமாரசாமி அவர்கள் வழக்கில்
அமைச்சரே கைது செய்யப்பட்டாருன்னு. அமைச்சரே தப்பு செய்தால் கூட சிபிசிஐடி வந்து கரெக்டா டார்கெட் பண்ணிருக்காங்க. அது இன்னும் நிரூபிக்கப்படாத வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இருந்த போதிலும் கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தது தமிழக அரசு, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையிலான அரசு. அதனால வந்து எந்த இடத்துலயும் வந்து அமைச்சரையே நாங்க வந்து காப்பாற்ற விரும்பவில்லை. அதனால வந்து எந்த ஒரு அதிகாரியும் தவறு செய்திருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை. உங்க பதில் என்ன? எல்லாம் அம்மாவுக்கு தெரியும் அவர் சொன்னார். முதலமைச்சர் விசாரிக்கப்பட்டாரா? நான் கேக்குறேன். இதே சிபிசிஐடி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்களா? எல்லாம் கேட்டா 2G வழக்குல வந்து கருணாநிதி விசாரிக்கப்பட்டாரா நான் கேட்க முடியும். நீங்க விசாரிக்கப்பட்டாரா கேட்க முடியும். இல்ல குறுக்கிடல. பதில் கரெக்ட்டா சொல்லுங்க. தவறான பதில் சொல்ல கூடாது. தவறான பதில் கைதுல அவருக்கு உரிமை உண்டு. பதில் சொல்லட்டும். மறுக்கிறதுக்கு உங்களுக்கு இல்ல கைது பண்ணாங்கல்ல சிபிசிஐடி. அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் அம்மாவுக்கு தெரியும் சொன்னார். முதலமைச்சர் விசாரிக்கப்பட்டாரா? விசாரிக்கப்படல. ஒண்ணு. இரண்டாவது என்னுடைய கேள்வி, தாழ்மையான என்னுடைய கேள்வி, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சிபிசிஐடி 30 நாட்கள் மேல் சிறையில் இருந்தார். ஒரு நாளாவது கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சாங்களா? அதிகாரியை விசாரிச்சாங்களா? காவலில் எடுத்து விசாரிக்கிறது ஒரு வழக்கினுடைய அடிப்படை தன்மை. கிரிமினல் வழக்கிலே மிக மிக திறமையாக ட்ரையல் கோர்ட்ல வாதாடக்கூடியவர் அவர். அவரை கேளுங்க. நான் கேட்பது, அவரை காவலில் எடுத்து ஒரு முறையாவது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி விசாரிக்கப்பட்டாரா? சிபிசிஐடியினுடைய விசாரணை இந்த லட்சணத்தில் தான் இருக்கும். கண் துடைப்பது எல்லாம் அம்மாவுக்கு தெரியும் என்று அவர் சொன்னதால் கைது செய்யப்பட்டார். அம்மா பார்த்துக் கொள்வார். காவல் அதிகாரி நான் பதில் சொல்லிடுறேன். தவறான கருத்தை அவர் முதல்ல பதிவிக்க கூடாது. அம்மா எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. அதாவது வந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற அடிப்படையில் தான் சொன்னாரே தவிர அவங்களை கோகேஸா கொண்டு வரதுக்காக அவர் சொல்லல. முத கருத்தை நான் பதிவு வைக்கிறேன். அடுத்தது போலீஸ் கஸ்டடி எடுக்கப்பட்டு போலீஸ் கஸ்டடியில தான் வந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் 161 ஸ்டேட்மெண்ட் பதிவு செய்வாங்க. அடுத்து வந்து அந்த வீடியோ அந்த ஆடியோ ரெக்கார்டிங் வந்து போட்டு காட்டி அவரு அதுல என்ன ரிவீல் பண்ணாருங்கிறது எங்களுக்கு தெரியல. அதற்கு பிறகுதான் பிரிமா பேசி இருக்குன்னு எஃப்ஐஆர் அவங்க மேல பதிவு செய்யப்பட்டது. அதற்கு பிறகுதான் அவரை ரிமாண்ட் பண்ணாங்க. இதை வந்து நண்பர் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால வந்து சிபிசிஐடி மேல வந்து ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அரசியல்வாதிகள் அதிகாரிகளை மிரட்டுவது என்பது உண்மை. அது வழக்கினுடைய முடிவு இல்ல. அது இன்னைக்கு வந்து பிரிமா பேசி இருக்குன்னு எஃப்ஐஆர் தான் முதல் தகவல் அறிக்கை தான். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அக்யூஸ்ட்ங்கிறது வேற, குற்றம் சாட்டப்பட்டவர்ங்கிறது வேற, கல்பிரிட் குற்றவாளிங்கிறது வேற. குற்றம் நிரூபிக்கப்பட்டு இறுதியாக தண்டனை வழங்கப்பட்டால் தான் குற்றவாளி. இப்ப வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அவர் வழக்காத வாதாடுவாரு. சிபிசிஐடி தன்னுடைய ஏன்னா மினிஸ்ட்ரியை காப்பாற்ற விரும்பல. அவங்களுடைய என்ன நடந்திருக்கோ அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதனால நாங்க அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதிகாரிகள் தவறு செய்தாராங்கிறத வந்து சூசைட் நோட்ல இல்ல. அடுத்ததாக என்ன சொல்றாங்க? அமைச்சர்களின் அழுத்தம் சூசைட் நோட்ல கிடையாது, நிச்சயமா கிடையாது. சூசைட் நோட்ல இல்ல. அடுத்ததாக பெண் அதிகாரி அவங்களுடைய தந்தையாரும் ஏஎஸ்பியாக இருந்தவர் என்று நினைக்கிறேன். அவர்கள் முதல் தலைமுறையில காவல்துறையில ஏஎஸ்பியா இருந்தவர் தான். இல்ல ஏஎஸ்பியா இருந்திருக்காரு, அடிஷனல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். செந்தில் ராஜா உங்க வாதம். சார் இது வந்து ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனை என்பதை வந்து விட்டுட்டு அது சார்ந்து பேசுவதை விட்டுவிட்டு திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி பேசுறாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சொல்றேன், ஒரு சாதாரண ஒரு காவல் நிலையத்திற்கு ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலரா இருக்கிற நபர் கூட வந்து போய் ஒரு சாதாரண விஷயங்கள்ல கூட அரசியல் தலையீடுங்கிற இருக்கு. அதே போல இன்னைக்கு ஒவ்வொரு காவலர்களுக்கும் நவீனமயமாக்குறோம், காவல்துறையை நவீனமயமாக்குறோம்ங்கிற பேர்ல அரசாங்கம் பல்வேறு புதிய துப்பாக்கியை தர்றாங்க, புது வகையான இதை தர்றாங்க. ஆனா அவங்களோட மன அழுத்தத்திற்கு என்ன தீர்வு தர்றதுங்கிறத இன்னைக்கு வந்து இது பண்ணல. குறிப்பா வந்து சொல்ல போனா விஷ்ணுபிரியா அவர்கள் ஒரு பெண், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூக பிரிவை சார்ந்த ஒரு பெண். இதுதான் அங்க பிரச்சனை. ஒரு சாதாரண ஒரு காவலர், ஒரு பிசியாக ஒரு நபர் வந்தாலே அவர் அந்த காக்கி சட்டையை போட்டவுடன் அவர் பேசுகின்ற பேச்சு, அவர் நடவடிக்கை எல்லாமே ஒட்டுமொத்தமாக மாறிடுது. இந்த காவல்துறைக்கு இன்னைக்கு வந்து பயிற்சி கொடுக்கறோம்னு சொல்றாங்க. ஒரு காவலர் காக்கி சட்டையை போட்டவுடன் என்ன மாதிரி என்ன திமிர்த்தனத்தோட நடக்கணும்ங்கிறத உங்க பயிற்சி பள்ளியில சொல்லி தரீங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு எஸ்பி செந்தில்குமார் கூடிய ஒரு எஸ்பி, அவர் அவ்வளவு பெரிய ஒரு உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு சாதாரண பிசியோட ஒரு சாதாரண ஒரு காவலராக இருக்கக்கூடியவருக்கே அந்த மனநிலை இருக்குன்னா, ஒரு எஸ்பியாக இருப்பவர் அவர் பெண் என்கின்ற காரணத்தினாலும் அதே போல ஜாதிய பார்வை, அவருக்கு இருந்த ஜாதிய பார்வை என்கிற விஷயத்தினாலையும் தான் அந்த விஷ்ணுபிரியாவை தரக்குறைவா பேசியிருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். மகேஸ்வரிங்கிறவங்க கீழக்கரை ராமநாத
ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ல வேலை பார்க்கக்கூடிய மகேஸ்வரி அவர்கள் இவங்க இறந்த இடத்திற்கு வந்து இந்த பிரச்சனை சார்ந்து என்கிட்ட சொன்னாங்க, அழுதாங்கன்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? நடக்காத ஒரு சம்பவமாக இருந்தால் அந்த பெண் ஏன் வந்து இந்த அரசியல் லாவணிகளுக்கெல்லாம் உட்பட்டு அவங்க வந்து சொன்னாங்களா? யாரையும் மாற்றிவிடுங்கிற நோக்கமா? செந்தில்குமார் எஸ்பி அவர்களுக்கும் அவர்களுக்கு எது முன்விரோதமா? அதெல்லாம் இல்ல. காவல்துறை உயர் அதிகாரியால் இவங்க சரி கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துல அரசாங்க முதலமைச்சர், குறிப்பாக முதலமைச்சர் தன் கட்டுப்பாட்டில் காவல்துறையை வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் வெறுமனே நவீனமயமாக்குகின்றோம் என்ற பெயரில் புதிய ஆயுதங்களை வாகனங்களை வழங்குவதை விட்டுவிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சில நொடிகள் எடுத்துக்கோங்க விரைவா. சார் இப்ப பொறுத்தவரையில இப்ப நம்ம இப்ப ஒரு முந்தின நாள் ஒரு அதிகாரிகிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இப்ப படிச்சவன் வந்து வேலை செய்யாம ஓபி அடிக்கிறவனுக்கு மாதம் சம்பளம் வந்துடும். ஆனா நேர்மையா வேலை செய்யற அதிகாரிகளுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் வரும், இல்லைன்னா அவன் தற்கொலை பண்ணுவான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வேலை செய்யாம ஓபி அடிக்கிறவனோட வேலையும் வேலை செய்யற நேர்மையான அதிகாரி தலையில கொடுத்து அழுத்தி அவங்க இது பண்றாங்க. ஆனா அதே நேரத்துக்கு அந்த ஓபி அடிச்ச வேலை செய்யறவனுக்கு பொறுத்தவரையில ரிவார்டோ எதுவுமே ப்ரொமோஷனை கொடுக்கறது கிடையாது. ஆனா ஜால்ரா போடுறவனுக்கு மட்டும்தான் ப்ரொமோஷன் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது இந்த ஒரு காரியத்தை நான் எடுத்து கொடுக்கிறேன். இப்ப இருக்கிற மந்திரிகளுக்கு எல்லாத்துக்குமே ஆலோசனை சொல்றதுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ் இருக்கிறாங்க. நம்மளோட அரசியல் சாசனம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, ஒவ்வொரு மந்திரிகளுக்கும் ஒவ்வொரு துறை சார்ந்த வளர்ச்சி பணிகளுக்காக வேண்டி ஆலோசனை சொல்வதும் வளர்ச்சி திட்டங்களை வகுப்பதற்கு தான் அந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இந்த இவங்க மந்திரிகளுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற எந்த மந்திரியாவது எந்த ஐஏஎஸ் ஆபீசரோட பேச்சை கேட்கறாங்களா? அவங்க கொடுக்கிற வளர்ச்சி திட்டத்தை பயன்படுத்துறாங்களா? கிடையவே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னாக்க, இவன் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு போனவன் ஐஏஎஸ் ஆபீசரை வாடா போடாங்கிற லெவலுக்கு பேசுறான். ரெண்டாவது இவங்க பேச இந்த முட்டா பசங்க மந்திரியா உட்கார்ந்து வார்த்தைகள் நீங்க பயன்படுத்த வேண்டாம். உங்க கருத்து புரியுது. அரசு விழித்துக் கொள்ள வேண்டியது இருக்குதா? என்ன செய்யணும்? இல்ல இப்ப நீங்க சொன்னது கரெக்ட் தான். நிறைய விஷயங்களை சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும், காவல்துறையிலும் சீர்திருத்தம் கொண்டு வரணும். நண்பர்கள்லாம் சொன்னாங்க போலீஸ்ல நீங்க அதிகாரம் காட்டுறாங்க, மேலதிகாரிகள்ட்ட அடிமைத்தனமா இருக்கிறாங்களான்னு சந்தேகம். இல்ல அடிமைத்தனம் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு செயின் ஆஃப் கமாண்ட், இது ஒரு கமாண்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், டிசிப்ளின்டு ஃபோர்ஸ். இங்க இப்படி தான் இருக்க முடியும். அப்ப டிசிப்ளினால இருக்கணும். அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் ஏற்புடையதா? இல்ல நான் சொல்றேன், டிசிப்ளின் ஃபோர்ஸ்ல இப்ப இதெல்லாம் வந்து அவங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாங்களா, நீ நான் போவான்னு பேசினாங்களா, இல்ல வேற ஏதாவது தரக்கான வார்த்தை பேசினாங்களா, அவங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம். இவருக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாமே வந்து சும்மா அவர் ஒரு அக்யூசர் சொல்றாரு. அவரு எனக்கு ஆடியோ இருக்குது, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஒரு நிமிஷம், உமா மகேஸ்வரி டிஎஸ்பி அவங்களுடைய ஸ்டூடெண்ட் தான். அவங்க சொல்லுங்க, அவங்க போய் சொல்றாங்கன்றத சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம், அதான் சொல்ல வரேன் நானு. அவங்க பேட்டி கொடுக்கும் போது இந்த மாதிரி சில அதிகாரிகள் தான் காரணம், மன அழுத்தம் கொடுக்க போய் தான் அவங்க வந்து இந்த மாதிரி முடிவுக்கு ஒரு முக்கியமான இந்த முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு அலிகேஷன். இது கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது. இது சீரியஸ் இல்லைன்னு சொல்லி சாதாரண ஒதுக்கி தள்ள முடியாது. கண்டிப்பாக சிபிசிஐடி அவங்க சொன்ன பாயிண்ட்ல உண்மை இருக்குமா அப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்பட தான் வேண்டும். இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு கேஸ்ல முக்கியமான இந்த மாதிரி ஒரு முக்கியமான கேஸ்ல கைது பண்ணலைன்னா போலீஸ்க்கு எவ்வளவு பெரிய கேவலம் அல்லது எவ்வளவு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பது உங்கள் அனைவருக்கும் நல்லா தெரியும். நாங்க முன்னாடி மாதிரி எல்லாம் வந்து போலீஸ் தேர்ட் டிகிரி மெத்தட் யூஸ் பண்ணியோ அல்லது ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியோ பண்றதில்லை. இப்ப எல்லாம் மனித உரிமை ஆர்வலர்களுக்கும் அல்லது பொதுமக்களுக்கு மனித உரிமை நல்லாவே தெரியும். போலீஸ் வந்து நாங்க சயின்டிபிக்கா தான் இன்வெஸ்டிகேட் பண்ண நினைக்கிறோம். சயின்டிபிக்கா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணலாம், ஏன் பண்ணலன்னு ரோடு மறியல் பண்ணிட்டோம்னா பொய்யா பண்ணிட்டீங்கன்னு ஒரு ரோடு மறியல். அப்ப அழுத்த இருக்க தான் செய்யும் சொல்றீங்க. போலீஸ் பிடிக்கணுமே கேஸ வந்து குறிப்பிட்ட ஒரு ஸ்டிப்யூட்டட் டைம்ல வந்து முடிக்கணுமே அப்படிங்கிற ஒரு அழுத்தம் இருக்குது. அதுக்காண்டி ஒரு கமாண்ட் கொடுத்தா அதுக்கு பேர் மன அழுத்தம் கிடையாது. போலீஸ் வேலை மனம் பக்குவப்பட வேண்டும். துப்பாக்கியை சுருகி சுட்டார் நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அமைச்சர்களை பற்றி தரக்குறைவான வார்த்தைகள் ஏதோ சொன்னார். அவர் வந்து மானிய கோரிக்கைகள் நடந்து கொண்டிருப்பதை கவனிக்கிறாரா? இன்றைக்கு வந்து இவ்வளவு ஆசிரியர்கள் 28,000 ஆசிரியர்களை நியமிச்சிருக்கிறோம், கிராம நிர்வாக அலுவலர்கள் நியமிச்சிருக்கிறோம், எவ்வளவோ நலத்திட்டங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. தவறான கருத்துக்களை பதிவு வைக்க கூடாது. ஏன்னா நண்பர்கள் மீண்டும் சந்திக்கலாம்.